செவ்வாய் மேடு பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேல் செவ்வாய் மேடு, கீழ் செவ்வாய் மேடு. 2 செவ்வாய் மேடுகள் இந்த படத்தில் காட்டியிருக்கேன் பாருங்கள், அதுதான். இந்த செவ்வாய் மேட்டினுடைய பலன்கள் என்னென்னா, வீரம், மன வலிமை, தைரியம், இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமாக இருக்க வேண்டியது. இது செவ்வாய் மேடு நல்ல உயரமாக சிவந்து காணப்பட்டால் நல்ல வீரனாக இருப்பான், மன வலிமை உள்ளவனாக இருப்பான், தைரியவானாக இருப்பான், எதையும் சாதிக்கும் வல்லமை படைத்தவனாக திகழ்பவன். இந்த மேட்டில் புள்ளிகளோ கோடுகளோ அதிகம் இருந்தால் வலிமை குன்றியவன், தைரியம் இல்லாதவன், வீரமற்றவன் அப்படின்னு சொல்லப்படுது. பெரும்பாலும் இந்த மேடு உச்சம் பெற்றால்தான் காவல்துறை, இராணுவம், கப்பல், இது மாதிரி விமானப்பணி, இது மாதிரி மிக வீரமான பணிகள் அத்தனையுமே இந்த மேடு உச்சமடைந்தால் மட்டுமே செயல்படுத்த முடியும். 2வது தொழிற்சாலை பார்த்திங்கன்னா 1000 பேரை வச்சு வரவு செலவு பண்ணுற ஒரு இடம். அங்கே வீரம் மிக்க ஒரு மனிதன் தலைமை பொறுப்பேற்க வேண்டும். அப்படி தலைமை பொறுப்பேற்பவர் இந்த செவ்வாய் மேடு உச்சம் பெற்றவராக இருப்பார். அது மாதிரி ஒவ்வொரு துறையிலும் தலைமை பெற்றவர்கள் செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவர்கள் என நாம் தெரிஞ்சுக்கணும். செவ்வாய் மேடு உயரமாக இருந்தாலே ஒழிய சற்று குள்ளமாகவோ பள்ளமாகவோ கரும்புள்ளிகளோ கோடுகளோ இருந்தால் தைரியமற்றவர்கள், அந்த துறை நாளுக்கு நாள் நலிவடைந்து மிக மோசமானதாக ஆகிவிடும். எனவே ஒவ்வொரு கையிலும் செவ்வாய் மேடு என்பது மிக முக்கியமானது. ஆண்மகன், ஆண்மை உள்ளவன், வீரன் அப்படின்ற பெயர் எடுக்கணும்னா செவ்வாய் மேடு உச்சம் பெற்றிருக்க வேண்டும்.